ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பயிற்சியில சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பயிற்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அது அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்புக்கு ஆட்படுது. பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் உண்மையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அவ்வப்பொழுது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நீங்கள் இஷ்டப்படாமல் இருந்தால் கூட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அஷ்டம சனிக்கு உண்டான ஒரு அமைப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷங்களாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை இந்த அஷ்டம சனி 2.5 வருடங்களிலேயே கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு தகுதிக்கு மேலான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, தகுதிக்கு மேலான தடங்கல்களை கொடுக்கக்கூடியது, நினச்சி பார்க்க முடியாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத அவமானங்கள், அதாவது வீடு தேடி வில்லங்கம் வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை கோர்வையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம சனிக்கு உண்டான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு 50 கிலோ சம்மந்தப்பட்ட ஒரு எடையை தூக்கணும் அப்படின்னா அந்த வெயிட்டை நம்ம தூக்க முடியும். அதுவே 100 கிலோ இருந்துன்னு வைங்களே, கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சி செய்து அந்த 100 கிலோ வெயிட்டு அந்த எடையை தூக்க முடியும். அதுவே 500 கிலோ இருந்துன்னு வைங்களே, நம்ம என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த எடையை தூக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை தானே. அதே மாதிரி தான் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த கஷ்டம் வரும்பொழுது சமாளிக்க முடியும். தகுதிக்கு கொஞ்சம் அதிகமான கஷ்டம் வரும்பொழுது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து முயற்சி பண்ணி சமாளிக்க முடியும். ஆனால் அதிகபட்சமான கஷ்டங்களை அன்றாடம் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இஷ்டமே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன வாழ்க்கை, உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு வந்தாலும் கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அசைச்சு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிக்கு சனி பகவான் பகை கிரகமாக இருக்கிறதுனால இந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நாம் யதார்த்தமாக எதிர்பார்த்திருக்க வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சொந்த பந்தங்களில் சோர்ந்து போகக்கூடிய, வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கையில் கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. தீர்ந்து போக வேண்டிய கடன் தொழிலில் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. கையில் காசே இருந்தால் கூட காசு விரயமாகி நம்ம எவ்வளவு தான் திட்டங்கள் வச்சுருந்தாலும் அந்த திட்டங்கள் எல்லாமே நட்டங்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை, நட்டங்களாக மாறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டம சனி அமைப்புங்கிறது உண்மை. பொதுவாகவே யாராக இருந்தாலும் 7.5 சனியோ அஷ்டம சனி வரக்கூடிய காலங்களில் உலக அனுபவங்களை அதிகமாக கொடுப்பார். என்னதான் சொந்த தாயாக இருந்தாலும், சொந்த அப்பாவாக இருந்தாலும், அல்லது சொந்த பந்தங்களாக இருந்தாலும், உயிருக்கு உயிரான நட்பாக இருந்தாலும், இவங்கெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாக புரியக்கூடிய காலம்தான் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சொல்லுவாங்க இல்லையா, தாயும் பிள்ளையும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாரை பற்றி நம்ம பலிக்க வேண்டிய அல்லது தாய்மையை பற்றி நம்ம தவறாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை கூறு போட்டு நிரூபிக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக வந்திருக்கார் அப்படிங்கிறது உண்மை. ஆதரித்து வாழ வேண்டிய, ஆறுதல் சொல்லி வாழ வேண்டிய வாழ்க்கையில் அவமானப்பட்டு வாழ வேண்டிய சூழலை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அதாவது தொடர்ந்து கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது, அப்போ இந்த சனி பயிற்சி நமக்கு நல்லது பண்ணாத அப்படின்னு நீங்கள் மனசு விட்டுற வேண்டாம். என்னதான் சனி பகவான் இந்த மாதிரியான அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் அவமானங்களை கொடுக்கக்கூடிய, அச்சுறுத்தல்களை கொடுக்கக்கூடிய, வீடு தேடி வில்லங்களை கொடுக்கக்கூடிய, வாயை திறந்தாலே வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால ஓரளவு குதூகலம் உங்களுடைய மனசில்
எது வந்தாலும் ஜெயிச்சுக்கலாம், அல்லது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அல்லது கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படாமல் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். சூப்பர் சார். சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இந்த அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்தே என்னடா பண்ணுறது, போட்டு வதச்சி எடுக்குதே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க சார். இவங்களுக்கான பரிகாரங்கள்னா என்ன சொல்லுவீங்க? சனி பகவானை பொறுத்தளவுக்கு கோயிலாக பரிகாரம் பண்ணுறோம், உபகாரம் தேடுறோம் அப்படிங்கிறத விட இந்த சமுதாயத்தில் வல்லவனாக வாழ்ந்து காட்டுவதை விட நல்லவனாக வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கிட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக இருப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சனி பகவான் கோச்சார ரீதியாக அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் சிம்மம் ராசிக்கு ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் இருள் இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லையா? அந்த மாதிரி கடவுளுடைய வழிபாடுகள் மூலமாக இந்த கஷ்ட காலங்களை தாங்கி நிற்கக்கூடிய அல்லது கஷ்ட காலங்களை நின்று சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத விட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை ஆன்மீகம் அற்புதமாகவே கொடுக்கும். அந்த வகையில் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில், அதாவது காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். சனிக்கிழமை சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட அதிகபட்சமான கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, அதிகபட்சமான கொடுமையாக இருந்தது அப்படின்னா, அதே சனிக்கிழமை நாளில் சிவன் கோயிலில் நின்று சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி சிவன் கோயிலில் நின்று கூட உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது, சூரிய பகவானை பார்த்து கூட நமக்கு காரிய வெற்றி கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க அதே சிவன் கோயிலில் சூரிய பகவானை சனிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய உதய நேரத்தில் பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது சூரிய பகவானுக்கு உண்டான ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவோம், மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவோம், இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து சிவபெருமானையை நினச்சி குலதெய்வத்தை நினச்சி சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சதுக்கப்புறம் உங்களுடைய மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கைகளக்கூடிய, அதாவது என்னதான் உங்களுக்கு பாதிப்பு அல்லது பண வரவு தடங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பகட்டான வாழ்க்கை, ஆங்காங்கே உங்களை பார்த்து ஒரு சில பேர் நமஸ்காரம் பண்ணக்கூடிய வணக்கம் போடக்கூடிய வாழ்வை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை. சூப்பர் சார். சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.